மத்திய அரசிலிருந்து மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட உன்னை பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11 வருஷமா மக்களை கஷ்டப்படுத்துறதே இவங்க தான், வேற யாரோ பண்ற மாதிரி சொல்றேன் பாரு இவன். நம் அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பெயரால் நீங்க யாருன்னு அடையாளப்படுத்தி கொடூரமாக கொலை செய்த தீவிரவாதிகளை நீ அந்த மாதிரி துணி போட்டிருக்க, நான் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். நானும் தீவிரவாதி தான். தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த ஒன்னதாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும். இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற, இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம போகும். நான் எந்த நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய காதுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தமிழ்நாட்டின் மேலதான் இருக்கிறது. உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டீங்க. 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் ஆட்சியில 4.19 ட்ரில்லியன் வளர்ச்சியை கண்ட நம்மளுடைய பாரதம் ஓரளவுக்கு விவரம் எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு 10 ஆண்டுகளில் தந்த பணம் 6,80,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது. சாலைகள் மேம்பாட்டிற்காக 63,000 கோடியும், கட்டுமான பணிகளுக்காக 77,000 கோடியும், ஏர்போர்ட் கட்டுவதற்காக 3,500 கோடியும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடியாக வழங்கி இருக்கு. எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை.